ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இப்போ வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு, அப்போ 5 கிளாஸ் தண்ணி, 6 கிளாஸ் தண்ணி வச்சா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.